உள்ளுக்கு அப்படின்னு ஒரு மலையாள படம் அமேசான் பிரைம்ல பார்த்தேன். இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்தப்ப நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பிரைம்ல வந்த பிறகு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரொம்ப சின்ன படம் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கதாநாயகி வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு காதல் வயப்பட்ட மாதிரி, ஒருத்தரோட வந்து காதலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த ஷாட் வச்சா ஒரு போட்ல உட்காந்துட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்றாங்க. சரி, அந்த காதலனோட தான் கல்யாணம் பார்த்தா டக்குன்னு வேற ஒரு பையன் கூட வந்துட்டு கல்யாணம் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைபாடு ஏற்படுது. அப்புறம் அவளுக்குன்னு ஒரு தேவை இருக்கு. பழைய காதலனோடு வந்து பாத்தீங்கன்னா உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவளால வந்து பிரெக்னென்ட்டும் ஆயிடுறா. அந்த தருணத்துல வந்து அந்த கணவனும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டேன். இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதையை தான் வந்து நார்மலான ஒரு சினிமால வந்து பேசியிருக்கணும். ஆனா ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க. எனக்கு எப்பயுமே ஒன்று தோணும், என்ன அப்படின்னா வந்து நிறைய வீடுகளில் வந்து அம்மாவே வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்போக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் அந்த பொண்ணை பிடிச்சி முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி பின்னாடி தான் பிடிச்சி இழுப்பாங்க. இப்படி